என் அன்பு குட்டி செல்லங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நட்பை மறவா தாவீதை குறித்து நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். ஒரு நாள் தாவீது மிகவும் சோகமான செய்தியை கேள்விப்படுகிறார். சவுல் ராஜாவும் அவரது மகன் யோனத்தானும் ஒரு போரில் இறந்து விட்டார்கள் என்று. நாம் ஏற்கனவே அறிந்தது போல யோனத்தான் தாவீதின் சிறந்த நண்பராக இருந்தார். அதனால்தான் இந்த செய்தி தாவீதுக்கு மிகவும் துக்கத்தை கொடுத்தது. சவுல் ராஜா இறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு தாவீதை இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவாக அபிஷேகம் செய்யும்படி கடவுள் சாமுவேலிடம் கூறினார். சவுல் ராஜாவின் மரணத்தினால் தாவீது அரியணை ஏற வேண்டிய நேரம் வந்தது. மக்கள் தாவீதை சுற்றி கூடி அவரை ராஜாவாக முடிசூட்டினர். தாவீதின் அரசாட்சி இஸ்ரவேலர்களுக்கு மகிழ்ச்சியான நேரமாக இருந்தது. தாவீது ராஜாவாக இருந்த ஆண்டுகளில் கடவுள் அவரை அவரது எதிரிகளிடமிருந்து பாதுகாத்தார். நான் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன் என்று கர்த்தர் தாவீதுக்கு வாக்குறுதியும் அளித்திருந்தார். இஸ்ரவேலை தாவீது சிறப்பாக ஆட்சி புரிந்ததினால் சிறந்த ராஜாவாக இருந்தார். தாவீது பரிபூரணராக இல்லை, ஆனால் பெரும்பாலும் அவர் எல்லா மக்களுக்கும் நீதியான மற்றும் சரியானதை செய்தார். தாவீது ஒரு நல்ல ராஜாவாக இருக்க கடவுள் உதவினார். ஒரு நாள் தாவீது தன் நண்பன் யோனத்தானை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் நண்பர்களாய் இருந்த பொழுது பகிர்ந்து கொண்ட வாக்குறுதிகளையும் நினைவு கூர்ந்தான். தாவீது தனது உதவியாளர்களை அழைத்து தன் உதவியாளர்களிடம் யோனத்தானின் குடும்பத்தை சேர்ந்த யாராவது உயிருடன் இருக்கிறார்களா என்று கேட்டார். அவரது உதவியாளர்கள் யோனத்தானின் மகனை கண்டுபிடித்தனர். மேவிபோசேத் சிறுவனாக இருந்த போது கீழே விழுந்து ஊனமுற்றிருந்தார். அவர் ஊன்றுகோல் உதவியுடன் நடந்திருக்கலாம். மேவிபோசேத் வேறொரு நகரத்தில் வசித்து வந்தார். தாவீது யோனத்தானுக்கு அளித்த வாக்குறுதியை காப்பாற்ற விரும்பினான். மேவிபோசேத் தாவீது ராஜாவிடம் அழைத்து வரப்பட்டான். மேவிபோசேத் வந்தபோது ராஜா ஏன் தன்னை பார்க்க விரும்புகிறான் என்று அவனுக்கு தெரியவில்லை. மேவிபோசேத் பயந்து நின்ற போது பயப்பட வேண்டாம் என்று தாவீது அவனை உற்சாகப்படுத்தினான். ஒருவேளை தாவீது மேவிபோசேத்திடம் யோனத்தானிடம் கொண்டிருந்த நட்பை பற்றின கதைகளை சொல்லியிருக்கலாம். மேவிபோசேத்தையும் அவன் குடும்பத்தினரையும் அரண்மனையில் தன்னுடன் வாழ அழைத்தான் தாவீது. அந்த தருணத்தில் இருந்து மேவிபோசேத் ராஜா தாவீதுடன் மேஜையில் சாப்பிட்டான். தாவீது தன் நெருங்கிய நண்பனான யோனத்தானுக்கு அளித்த வாக்குறுதியை காப்பாற்றினான். தாவீது இஸ்ரவேலருக்கு ஒரு நல்ல தலைவனாக மட்டுமல்ல, நட்புக்கும் ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தான். தன் தாழ்வில் உறுதியளிக்கிறான் தாவீது. தன் உயர்வில் மறவாமல் அந்த உறுதிமொழியை காப்பாற்றுகிறான். இதுவே ஒரு நல்ல தலைவனுக்குரிய பண்பாகவும் இருக்கிறது. ஆகவே தான் தாவீது இஸ்ரவேலருக்கும் ஒரு நல்ல தலைவனாக காணப்பட்டான். தாவீதின் நற்பண்புகளை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரின் வழியிலே நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.